ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். ஜூலை மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஜூலை 5ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதிக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கா நம்ம முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த இடைப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படிங்கறத விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இன்னைக்கு மேசம் ராசினியர்களுக்கு இந்த ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இந்த இடைப்பட்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்களை தொடங்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு இருப்பதாகவே ஒருபுறம் தெரிவித்து இருக்காங்க. மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் சாதகமான ஒரு வாரமா இருக்க போகிறதா, இல்லை ஆபத்தை ஏற்படுத்த போகிற ஒரு மாதமா இருக்க போகிறதா அப்படிங்கறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே ஒரு புறம் தெரிவிக்கிறாங்க. ஜோதிட ரீதியாக இந்த மாதிரி ஒரு தாக்கங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகிறது. என்னென்ன தாக்கங்கள் என்பதை விரிவாக பாருங்க. ஜூலை 5 முதல் ஜூலை 10ஆம் தேதிக்குள் வரையிலான இந்த வாரம் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரி தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரி பரிகாரங்களை செய்தா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், தொழில் வாழ்க்கை, ஆரோக்கிய முறை, குடும்ப நிலையான சூழ்நிலை, வேலை ரீதியான மாற்றங்கள், குழந்தை ரீதியான விஷயங்கள் என அனைத்துமே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். 2026 பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் நடைபெற்றிருக்குங்க. இந்த வருடம் தான் நிறைய கிரகங்களுடைய இடமாற்றம் நடந்திருப்பதாகவே ஜோதிட ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான திருப்பங்கள், பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் நிச்சயமா அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படிங்கறத நாம தெரிவிக்கலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமான ஒரு விஷயமாகவே நம்ம தெரிவிக்கலாம். இந்த கிரகங்களுடைய நிலை மாற்றம் மற்றும் இடப்பயிற்சியானது 12 ராசிகளிலுமே பாத்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசினியர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசினியர்களுக்கு அசுப பலன்களையுமே உண்டாக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. இந்த வைகாசி மாதம் முடிந்ததும் ஆனி மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த மாற்றமானது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பிரவேசமாகி உள்ளாருங்க. அதாவது இதனால மிதுனம், கன்னி, மகரம் ராசினியர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில தான் ஜூலை 5 முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதாகவே ஐதீக ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இழுபறியாக இருந்த சிக்கல் அனைத்துமே தீரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பொறுமையாக கடைபிடித்து செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே நீங்க பொறுமையாக இருப்பதாகவும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. நிறைய புதிய விஷயங்களை நீங்க ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகிறது. ரொம்ப நாளா மனதில் ஒரு விஷயம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய குழப்ப நிலைகள் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகி கண்டிப்பா நீங்க புதிய விஷயங்களை இப்ப ஆரம்பிக்க நல்ல நேரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. உறவுகள் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் விஷயத்துல பாத்தீங்கன்னா இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் அனைத்துமே இப்ப தேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் பெரிய அளவு சாதனையும் சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக அமைந்திருக்கு. மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் எந்தெந்த விஷயத்துல முன்னேற்றம் கிடைக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னேற்றத்திற்கான அற்புதமான காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து வந்த சிக்கல்கள் தீருங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லாவற்றிற்குமே நீங்க முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பழைய கடன்களை அடைத்து முடிப்பதற்கான முயற்சி ஏதாவது எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல வெற்றி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முயற்சி எடுக்காமல் இருக்காதீங்க, கண்டிப்பா எடுத்துடுங்க. சட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து காரியங்களிலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நேரத்துல மேசராசினியர்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் சரி, எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சரி, அதுல முழுமையான வெற்றி உங்களுக்கு நிச்சயமா தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் நீங்க நினைத்த நேரமாக, நீங்க எதிர்பார்த்த ஒரு நேரமாக அமையலாம். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் சில அற்புதமான பாக்கியங்கள் கூட உங்களுக்கு உண்டாகலாம். இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இந்த வாரம் நடப்பதற்கான ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு அப்படிங்கறத நாம தெரிவிக்கலாம்.
அரசியல்வாதிகள், முதல்வர்கள், கவர்னர்கள், மத்திய அமைச்சர்கள் என நிலைப்பாட்டை எடுத்துள்ள மேசராசி நேயர்களுக்கு இது அனைத்துமே கிடைக்கக்கூடிய யோகங்கள் கூட உண்டாகலாம். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. யோக பலன்கள் அதிக அளவில் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உறவுகளுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்களை தீர்த்து கொள்வது ஒரு வகையில உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுபட்ட தெய்வ வழிபாடு ஏதாவது இருந்தா அது முதல்ல நீங்க செய்யணும் அப்படின்னு அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப வருட காலமாக, ரொம்ப நாட்களாக இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை ஒரு கடன் பாக்கிய வைத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது முதல் விஷயமாக நீங்க இப்ப உடனடியாக செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வழிபாடு ஏதாவது மேசராசினியர்கள் செய்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நேரத்தை கடத்தாமல் உடனடியாக இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை உடனடியா செய்திடுங்க. இரத்த அழுத்தம், சர்க்கரை தொடர்பான விஷயங்களை இந்த நேரம் ஆரோக்கியம் ரீதியா நீங்க பார்த்து கொள்வது அவசியம். ஆரோக்கிய ரீதியா பெரிய அளவுல பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக கவனித்துக் கொள்வது அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள் என அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் மட்டுமே தேடி வரப்போகிறது. ரொம்ப நாட்களாகவே மேசராசினியர்கள் ரொம்ப படாத பாடுபட்டு நிறைய கஷ்டத்தை நீங்க அனுபவித்து வந்திருப்பீங்க. உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ரொம்ப கஷ்டத்தை நீங்க அனுபவித்து வந்திருப்பீங்க. நிறைய மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாகி கூட இருந்திருப்பீங்க. குடும்பத்திலும் சரி, வேலை ரீதியாகவும் சரி இந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகி இருந்திருக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் நீங்க கவனமாக செயல்படுங்க. அதாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதிரி மன உளைச்சல், கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து ஒரு சந்தோஷமான சூழலை ஏற்படுத்தி ஒரு பாசிட்டிவான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு நேரமாக நிச்சயமா உங்களுக்கு அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாட்களாகவே மேசம் ராசினியர்களுக்கு ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொஞ்ச நாட்களாகவே நீங்க கோவில், குளம் இந்த மாதிரி நீங்க அழைந்து தெய்வ வழிபாட்டின் மூலம் தெய்வ நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்தை மனதில் வைத்து உங்களுடைய வேண்டுதலாக வைத்து செயல்படுவீங்க. அதாவது மனதில் யாரிடமும் சொல்லாமல் உங்களுடைய மனதிற்குள்ளே வைத்து இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சொல்லி தெய்வத்திடம் நீங்க முரண்பாடு வைப்பீங்க. ஸோ இந்த காலகட்டம் கொஞ்ச நாட்களாகவே உங்களுக்கு தெய்வ வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மேசம் ராசினியர்களுக்கு ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இடைப்பட்ட நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக இருக்க போகிறது, என்ன மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, எப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.